வணக்கம் மக்களே. மணிக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருவேடகம் அப்படின்ற இடத்துல கூடிய திரு ஏகடநாதர் கோயில் அப்படின்ற கோயிலுக்கு வந்திருக்கோம். இது ஒரு சிவஸ்தலம் கோயில். ஸோ மாணிக்க வாசகரால் பாடப்பெற்ற கோயில்களிலும் இந்த கோயிலும் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலோட ஹிஸ்டரியை பற்றி பார்க்கலாம் வாங்க, கோயிலுக்குள்ளே போகலாம். மதுரையில் புனல்வாதம் நடந்தப்போ மாணிக்க வாசகரோட வாழ்க அந்தனர் அப்படின்ற ஏடு வைகை ஆற்று நதியில் நதி ஒரு சைடு ஓதுனா அதுக்கு ஆப்போசிட் சைடில் அந்த ஏடு இந்த கோயில் அடைஞ்சது. அது திரு ஏழு அகம், அதாவது திருவேடகம் அப்படின்ற கோயிலுக்கும் இந்த பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயிலில் சாமிக்கு சாத்துற மாலையை அம்பாளுக்கும் சிவனுக்கும் சாத்துற மாலையை 41 நாட்கள் சாமிக்கு படைச்சி திருப்பி வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வச்சு 40 நாள் பூஜித்தால் கல்யாணம் நடக்குன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த கோயிலில். இந்த கோயிலில் பெருசாக திருவிழாக்கள் கிடையாது, கொடிமரங்கள் இருக்குது, பட் திருவிழாக்கள் கிடையாது, பிரதோஷங்கள் மட்டும் தான் பெருசாக கொண்டாடப்படுது. இந்த கோயிலை பற்றி பார்த்தோன்னா ரொம்ப அழகான சிற்பக்கலைகளும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய கோயிலாக அந்த கோயில் இருக்குது. இப்போ கோயிலை நீங்கள் உள்ள பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக. கோயிலோட மெயின் சாமியாக யார் இருக்காருன்னா சிவபெருமான் ஸ்ரீ ஏடகநாதர் சுவாமி. தாயார் ஸ்ரீ ஏலவார் அருள் தரும் குழலி அம்மன் அப்படின்ற பேரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்காங்க. பாண்டி நாட்டில் மொத்தம் 14 சிவஸ்தலங்கள் இருக்குதுன்னு சொல்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த 14 சிவஸ்தலங்களில் 5வது சிவஸ்தலமாக இருக்கக்கூடிய கோயில் தான் இதுனா இந்த ஏடகநாதர் கோயில். ஸோ இந்த கோயிலுக்கு நம்ம உள்ளே போயிட்டு வந்துட்டோம். ஸோ ஒரு நல்ல ஒரு தரிசனம் நல்லா இருந்துச்சு. வைகை ஆறில் நீராடி இந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டா காசிக்கு போயிட்டு வந்த பலன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகமும் இருக்குது. ஸோ அதையும் நம்ம நிறைவேற்றிட்டோம். ஸோ இது மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.